அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வீடியோவில் நம்முடைய வீடுகளில் அடிக்கடி சண்டைகள் வருகிறது. அந்த சண்டைகள் எல்லாம் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இதனால் சண்டைகள் வருகிறது, நாம் எதை செய்தால் இந்த சண்டைகள் வராமல் தடுக்கலாம் என்று நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இதை கடைசி வரை கேளுங்கள். இதை அமல் செய்யும் நியத்தோடு கேளுங்கள். அல்லாஹு தபாரக் தஆலா கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் சண்டைகள் வராமல் இருப்பதற்கு அல்லாஹு தபாரக் தஆலா உதவி செய்வான். கேட்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ஆண்கள் வீட்டில் நுழையும் போது சலாம் செய்து கொண்டு வீட்டில் நுழையுங்கள். வீட்டில் நுழையும் போதே சலாம் சொல்லாமல் நீங்கள் நுழைந்தால் அந்த வீட்டில் ஷைத்தானும் நுழைந்து விடுவான். இப்போது ஷைத்தான் நுழைந்து விட்டால் அந்த வீட்டில் அந்த மாஹோலை, அந்த வீட்டினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் நீங்களே நினைத்து பாருங்கள். அந்த வீட்டில் பெண்கள், அதாவது மனைவி கணவனுக்கு ஏதாவது சொன்னால் கணவனுக்கு உடனே கோபம் வரும். அதே போல் கணவன் மனைவிக்கு ஏதாவது சொன்னால் உடனே மனைவிக்கும் கோபம் வரும். இந்த கோபம்தான் சண்டைகள் வருவதற்கு மிகவும் காரணமாக இருக்கிறது. இந்த கோபத்தை தூரமாக ஆகுவதற்கு நீங்கள் ஆண்கள் வீட்டில் நுழையும் போது சலாம் செய்து கொண்டு நுழையுங்கள். அதுவும் சலாம் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ், இப்படி முழுமையாக சொல்லுங்கள். சலாமை முழுமையாக எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த உச்சரிப்போடு சொல்லுங்கள். அதுவும் கொஞ்சம் சத்தமாகவும் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இப்படி சலாம் செய்து கொண்டு நீங்கள் நுழைந்தால் வீட்டில் உள்ள மனைவியும் வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ், அவர்களும் இந்த சலாமுக்கு பதில் சொல்வார்கள். பெண்களும் ஆண்களுடைய சலாமை கேட்டால் உடனே நீங்களும் பதில் சொல்ல வேண்டும். இப்போது நுழையும் போதே, அதாவது கணவன் நுழையும் போதே அன்பாக சலாம் செய்து கொண்டே நுழைந்தால் அந்த சலாமை கேட்டு அந்த மனைவியும் அன்பாக வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் என்று சொன்னால், வரும்போதே அன்பை கொடுத்து அந்த சலாமுடைய பதிலில் அவர்களும் அன்பை கொடுத்தால் அந்த வீட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? அந்த வீட்டில் சூழ்நிலைகள் எப்படி அன்பாக நடந்து கொள்வார்கள் அந்த வீட்டில் உள்ள கணவனும் மனைவியும்? ஏனென்றால் நுழையும் போதே அன்பை கொடுக்கிறார்கள், சலாமை சொல்கிறார்கள், அன்பாக சொல்லுகிறார்கள். இதை கேட்ட மனைவியும் அன்பாக பதில் கூறுகிறார். இப்போது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? இப்போது அவருடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும்? இப்போது கணவன் சலாம் செய்து அவர்களும் பதில் சொன்னால் அதன் பிறகு வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக தான் இருக்கும். அது கெட்ட வார்த்தைகள் இருக்காது. உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு பாவம் செய்யாமல் கெட்ட வார்த்தைகள் வராமல் இருப்பதற்கு உங்களுக்கு இந்த சலாம் மிகவும் உதவியாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் நுழையும் போதே மனைவிக்கு அன்பாக சலாம் சொல்கிறீர்கள். இதை கேட்டு மனைவியும் அன்பாக பதில் கூறுகிறார். அதன் பிறகு உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? ஆஹா, நான் சலாம் சொன்ன உடனே என்னுடைய மனைவி பதில் சொன்னாரே, அவர்கள் பதில் சொல்லிவிட்டாரே என்று நீங்களும் எப்படி நடந்து கொள்வீர்கள்? நீங்களும் ஒரு நிதானத்தோடு, ஒரு மெல்லினமாக, மிகவும் அன்பாக நடந்து கொள்வீர்கள். நீங்கள் ஏதாவது கேட்டால் மனைவியும் அன்பாக சொல்வார்கள். இப்படி அன்பை வருவதற்கு நீங்கள் தினமும் என்ன செய்யுங்கள்? வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும், 1000 கவலை இருக்கும். கவலை இல்லாத மனிதர் எவரும் இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட கவலை இருந்தாலும் நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு செல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தபாரக் தஆலா இந்த சலாமினுடைய பரக்கத்தினால் உங்களுடைய அனைத்து கவலைகளையும் அல்லாஹ் தூரமாக ஆக்குவான். அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் அனைவரையும் கேட்டதோடு அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.